ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டோங்க. வண்டி பிரேக் பேட் எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு. சின்னதாக ஒரு சர்வீஸ் பண்ணியாச்சு. செயின் எல்லாமே டைட் பண்ணி ப்ராப்பராக ரெடி பண்ணியாச்சு வண்டியை. அடுத்து பார்த்தோன்னா வேறு என்ன, லக்கேஜ் தான் பேக் பண்ணணும். வாங்க, லக்கேஜ் பேக் பண்ணி மேற்கொண்டு அடுத்த வேலையை ஆரம்பிக்கலாம். மணி வந்து பார்த்தீங்கன்னா 4:32. ஒரு வழியாக திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வண்டி வெளியே மூவ் ஆகுது. கிட்டத்தட்ட ஒன்றுமே தெரியல வண்டியில். ஒரு பெட்ரோல் பங்க் வருது, அங்கே போயிட்டு ஃபாக் லேம்பை எடுத்து விட்டுடலாம். ஸோ ஃபாக் லேம்ப்லாம் சாக்ஸ் போட்டு மூடி இருக்கேன். கொஞ்சம் தூரத்துக்கு எனக்கு தெரிஞ்சு விசிபிலிட்டி கொஞ்சம் பிளைண்டாக தான் இருக்கும் போல இருக்குது. அதனால் 5 hours காமிக்குது இங்கேருந்து, நான் இருக்கிற அந்த லொக்கேஷன்லேருந்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஃபாக் லேம்ப்ஸு, அதுதான் இருக்கிறதுலே எனக்கு பிரச்சனை கொடுக்குற ஃபாக் லேம்ப்ஸு. ஏன்னு பார்த்தோன்னா அதில் ஃபில்டர் ஒன்று போட்டிருக்கோம். அந்த ஃபில்டர் கேப்பு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 கேப்பு தொலைஞ்சிடுச்சு. இது தனியாகவும் வேறு வாங்கிட்டேன். என்ன தான் அதில் பிரச்சனைன்னு தெரியல. அதில் கரெக்டாக தான் எனக்கு தெரிஞ்சு போடுறேன், ஆனாலுமே அது வந்து கரண்டு விழுது.
லைட்டாக மழை பெஞ்சிருக்கு, வழி எல்லாமே நல்லா ஈரம் தெரியுது. ரெயின் கோட்லாம் இருக்குது, இருந்தாலும் மழை பெஞ்சா அந்த vlogging வந்து எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியல. அது ஒன்று தான் மிஸ் பண்ணிட்டேன்னா. வாட்டர் ப்ரூஃப் கேஸ் இருக்குது, மேபி அந்த வாட்டர் ப்ரூஃப் கேஸை நான் கொண்டு வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அதை போட்டால் அந்த மாதிரி மைக் ஒர்க் ஆகாது. மணி பார்த்தோன்னா கரெக்டாக 5 ஆக போகுது, இன்னும் 2 நிமிஷம் இருக்குது. ஆல்மோஸ்ட் இது வந்து இந்த சர்ஜாப்பூர் ரோடுன்னு சொல்லுவாங்க, அந்த சைடில் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம்.
இது என் கணக்குலைங்க மிஸ் கால் இருக்குதப்பா. ஒரு 10 நிமிஷம் காஃபிக்காக நிறுத்தினோம். உடுப்பி வைபவ் அந்த ஹோட்டல் பேர். லாஸ்ட் டைம் மங்களூர் போகும்போது கூட இங்கே தான் ஸ்டாப் பண்ணோம். Last time we talked, you had nothing to say. You chose to walk, give what we had away. I hope you get what you're looking for. But babe, with me, you close the door on everything we could have been. Don't go thinking we could be friends. No, you can't bring us back from the dead. 'Cause when you know, you know. And when you don't, when it ends, it ends. When it ends, it ends. I really thought we might have been it, so my heart was shattered when it took the hit. Oh, I can't imagine doing all that again, even for one night to see where it went. Here's the thing, you made your bed, I just got your stay out of my head. No, you can't bring us back from the dead. 'Cause when you know, you know. And when you don't, when it ends, it ends. When it ends, it ends. End of the road, nowhere to go. You cut the ties, you burn the road. So don't let me see your name lighting on my phone when it was you who let go of everything we could have been. Is it sinking in all your regret? No, you can't bring us back from the dead. 'Cause when you know, you know. And when you don't, when it ends, it ends. When it ends, it ends. I don't need room to guess. When it ends, it ends. When it ends, it ends. இதுதான் நம்ம சாப்பிட்ட கடை. மணி கிட்டத்தட்ட ஒரு 7:42 ஆகிப்போச்சு. ஸோ
இன்னும் ஒரு 135 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு மேப்பில் காமிக்குது. ஸோ பேக்கில் இருக்குது மேப். இன்னும் ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து ஆசன் கிட்ட ரீச் ஆகிட்டோம். ஆசன் போயிட்டு இப்போது கீழேருந்து போயிட்டுருக்கிற ரோட்லேருந்து நம்ம கீழே சர்வீஸ் ரோடு எடுத்து ரைட் போகணும். ரைட் போனால் ஆசன் அவுட்டர் ரிங் ரோடு வழியாக போகணும். அந்த ரிங் ரோடு வழியாக போயிட்டு வேலூர் வழியாக போய் சிக்மங்களூர் போவோம். அப்படி தான் லாஸ்ட் டைம் போகணும். பார்ப்போம் அதே ரூட்டா இல்லை வேறு ஏதாவது ரூட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா. Shattered when it took the hit. Oh, I can't imagine doing all that again, even for one night to see where it went. Here's the thing, you made your bed, I just got your stay out of my head. Now you can't bring us back from the dead, 'cause when you know, and when you don't, when it ends, it ends. When it ends, it ends. End of the road, nowhere to go. You cut the ties, you burn the rope. So don't let me see your name lighting on my phone when it was you who let go of everything we could have been. Is it sinking in all your regret? மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8:49. ஆசன் சிக்னலில் நிற்கிறோம். இது வந்து ரிங் ரோடு. இங்கேருந்து நேராக பைபாஸ் மாதிரி அவுட்டரில் போயிட்டு ரைட்டு திரும்ப வேண்டியது தான் வேலூர். ஒரு பெரிய சம்பவம் ஆகிப்போச்சு. ஆக்சுவலாக அது இப்போ ஆகலை, நான் லாஸ்ட் டைம் மங்களூர் போகும்போதே ஆச்சு. என்னென்னு பார்த்தோன்னா, அந்த ஹெல்மெட்டில் வந்து இன்டர்காம் வந்து இப்படி ஒரு மாதிரி கிளிப்பு மாதிரி கனெக்ட் பண்ணுவோம். அந்த கிளிப்பு உடஞ்சிடுச்சு. அப்போவே ஃபெவிக்விக் போட்டால் நடுவில் வீட்டில் ஒரு தடவை உடச்சிக்கிச்சு. அப்போயுமே ஃபெவிக்விக் போட்டு காய வச்சோம்.
என்னாச்சுன்னு தெரில, மறுபடியும் காலையில் உடச்சிக்கிச்சு. இப்போ அது உடஞ்சதால் அது யூஸே பண்ண முடியல. அது எதாவது அட்லீஸ்ட் எதாவது மவுண்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஹெல்மெட்டில் வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்து அதை பண்ணிவிட்டு நான் வாச்சு யூஸ் பண்ணலாம். நல்ல ஸ்ட்ரெயிட் ரோடு, ஓரளவுக்கு கொஞ்சம் ரோடு நல்லா இருக்குது இந்த இடத்துல, என்னன்னு தெரியல. அந்த ஹில் ஸ்டேஷன் ஃபீல் இப்போ தாங்க வருது. நான் ஆப்போசிட்டில் இறங்கியிருக்கேன், ஏன்னா இப்படி போகல, ஆப்போசிட்டில் தான் இறங்கியிருக்கேன். பட் இப்படி போகும்போது அந்த மலை ஏறுற ஃபீலோட ஒரு மாதிரி அந்த வெதரும் அது கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கா, சூப்பராக இருக்கு. ஓகே, இப்போ பார்த்தோன்னா சேஃபாக நம்ம வந்து சிக்மங்களூர் ரீச் ஆகிடுச்சு. மணி வந்து கரெக்டாக வந்து 10:25. ஓகே, ஒரு 2 hours கிட்ட ஆல்மோஸ்ட் ஆகிடுச்சு. நமக்கு வந்து ஆசன் அவுட்டர் ரோட் சிக்னல்லேருந்து பார்த்தோன்னா, ஏன்னா வந்து நடுவில் வந்த இடம் எங்கேயுமே பார்த்தோன்னா ரோடு வந்து நல்லா இல்லை. சிங்கிள் ரோடுன்றதுனால ஆப்போசிட்லேயும் வண்டி வந்ததால் ரோடும் கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்ட வேண்டியதாக போச்சு. அதனால் வண்டி கொஞ்சம் டைம் எடுத்து வந்ததால் நடுவில் 2-3 இடத்துல நிறுத்திட்டேன். நிறுத்தி பேட்டரியில் கோப்போ பேட்டரிலாம் சேஞ்ச் பண்ணி இருக்கிற பேட்டரி சார்ஜ் போட்டு கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. சரி, இப்போ என்னென்னு பார்த்தோன்னா நிறுத்தின கொஞ்சம் டைமில் வந்து ஒரு ஹோட்டல் ரூம் பார்த்துருக்கேன் சிம்பிளாக. வெஹிக்கிள் அது மாதிரி திங்ஸ் மட்டும் சேஃப்டியாக இருக்கிற மாதிரி. இங்கே ஒரு 11-11:30 போல் தான் செக்இன் சொல்லியிருக்காங்க. அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணட்டும், பார்ப்போம். நல்லா மழை பெஞ்சதால் ரூம் எடுக்கிறது போகிறதெல்லாம் வந்து கவர் பண்ண முடியல. மதியம் என்னாச்சுன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன். அப்புறம் அவங்களே ஒரு 1/2 hourல கூப்பிட்டாங்க. சரி வந்துட்டிங்கன்னா அவங்க ரூமில் செக்இன் பண்ணிக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டாங்க. வந்து எல்லாம் பேக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் படுத்தேன். அவ்வளோதான், கவுந்து அடித்து கொட்டை விட்டு நல்லா தூங்கிட்டேன். இப்போ தான் எழுந்தேன், கொஞ்சம் நேரம் ஆகுது. இப்போ எழுந்து சரி டின்னர் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு போன ஒருத்தர்கிட்ட கேட்டேன் இங்கே பக்கத்தில் எங்கே நல்லா ஹோட்டல் இருக்குன்னு. ஸோ சொன்ன இடத்துக்கு அந்த ஹோட்டல் தான் போயிட்டுருக்கேன் இப்போது. ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி வேறு எதுவும் பெருசாக இல்லை. ஏன்னா முன்னாடி நான் நைட்டு சுத்தமாக தூக்கமே இல்லை சுத்தமாக. அதனால தான் பார்ப்போம். போய் வந்துட்டு ஜஸ்ட்டு ரெஸ்ட்டு தான் இன்றைக்கி. அடுத்த நாள் காலையில் கிளம்பி என்ன பிளான்னு பார்க்கலாம். இங்கே மோஸ்ட்லி வந்து காஃபி பிளான்டேஷன் வந்து நல்லா ஃபேமஸ் சொல்கிறாங்க. ஆனால் எங்கே பார்த்தாலும் மோஸ்ட்லி எல்லாம் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டின்றதுனால எல்லாமே ஜஸ்ட் உள்ளே பார்க்க வர்றதுனாலே நம்மக்கிட்ட வந்து ஏதோ பே பண்ண சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். எனக்கு தெரியல, ஏதாவது நல்ல இடம் இருந்தால் எனக்கு மேபி சஜஸ்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நான் என்ன பிளானில் இருக்கேன்னா, இந்த பாபா புதன்கிரின்னு ஒரு இடம் இருக்குது. ரெண்டாவது வந்து முல்லேனகிரி பீக் பாயிண்ட்னு ஒரு இடம் இருக்குது. இந்த 2 இடம் தான் நாளைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறேன். ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் முடிச்சுட்டு அடுத்த நாள் ரிட்டன். அதனால் வந்து தெரியல, நிறைய இடம் பார்க்க முடியுமான்னு தெரியல. ஜஸ்ட் இந்த 2 ஸ்பாட் மட்டும்தான். ஸோ இதுக்கப்புறம் நிறையா கான்டென்ட் நம்ம வீடியோ போட போகிறோன்றதுனால இப்போதைக்கு இருக்கட்டும், ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய ரைட்ஸ் போகலாம். ஸோ அதில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன். சரி, ஓகே, இந்த 2 இடம் மட்டும் பார்க்குறேன். உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது நல்ல இடம் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். நான் மேபி நெக்ஸ்ட் டைம் அந்த இடம் என்னன்னு பார்த்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதையுமே ரூமை காமிக்க முடியல. நான் இருக்கிறது வந்து ரொம்ப அவுட்டர். ஆக்சுவலாக நான் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் பண்ண நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, நான் போட்டிருக்கிற லொக்கேஷன் வந்து கிட்டத்தட்ட இது வந்து முல்லேனகிரின்னு சொல்கிற அந்த நாம் நாளைக்கு போகிற அந்த ஸ்பாட்டுக்கு கொஞ்சம் கிட்ட இருக்குது. ஸோ மேப்லேயே பார்த்தோன்னா ஒரு 19 kilometers தான் இருக்குது இங்கேருந்து இந்த இடம். ஓகே, ரொம்ப அவுட்டர்ன்றதுனால எல்லாத்துக்கும் கொஞ்சம் உள்ளே போக வேண்டியதாக இருக்குது. வெளியில் கொஞ்சம் நல்லா இருக்குது இல்லையா, நீட்டாகவும் இருக்கும். உள்ளே அதே மாதிரி தான், ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ரூம், ஒரு குட்டி ரூம், எதுவும் இருக்காது. ஜஸ்ட்டு வந்து பெட்டு இருக்கும், ஒரு அலமாரி கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்ட் ரூம். சரி, இப்போது என்னென்னு பார்த்தோன்னா பிளான் ஒன்றும் இல்லை. சாப்பிட்டுட்டு ஏதாவது கொஞ்சம் வீடியோ எடிட் பண்ணிவிட்டு, ஆக்சுவலாக எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கிட்டு ஏதாவது கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டு தூங்குறேன். ஓகே, பாய்.